உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பப்பட் ஷோ எனும் மேலை நாடுகளில் நடத்தும் பொம்மைகளை வைத்து ஒரு ஷோவை இயக்குவார்கள். ஒரு திரையை இயக்குவார்கள். அதில் அவர்கள் உள்ளிருந்து இயக்குவது யார் என்று கண்டுபிடித்து விட்டால் உங்களால் அடுத்தவர்களின் எண்ண ஓட்டங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தவர்களின் எண்ண ஓட்டங்களையே உங்களால் புரிந்து கொண்டு முடிந்துவிட்டால் நீங்கள் உங்கள் கார்களையும் பயணங்களையும் மிகவும் எளிமையாக இருக்கும். இன்றைய ஓட்டுநர்களின் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்று சொன்னால் அதில் அவர்கள் உளவியலாக இன்று இருக்கும் ஓட்டுநர்களுக்கு மிக 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 சவால்கள் காத்திருக்கின்றன. அவர்களுக்கே அறியாமையின் உச்சகட்டத்தில் இருப்பார்கள். ஸோ இந்த ஒரு ஓட்டுநர் எப்பொழுது சிறந்த ஓட்டுநராக இருக்க முடியும் என்று சொன்னால், அவர் நிகழ்காலத்தில் இருந்து கொண்டு பயணிகளை வழிநடத்தி சென்றால் அந்த ஓட்டுநர் மிக சிறப்பாக, மிக கண்ணியமாகவும், மிகவும் நிதர்சனமாகவும், மிகவும் யதார்த்தமாகவும் அவர்களை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்லப்படும். ஆனால் இந்த நிகழ்காலத்தில் வாழ்வது என்பதே ஒரு கலை. கலைகளை அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடா என்பது போல ஒரு டிரைவர் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு முதலில் தெரிய வேண்டியது எத்தனை வகையான எண்ணங்கள் இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு எத்தனை வகையான எண்ணங்கள் இருக்கிறது என்று நீங்களே உறுதி செய்து கொள்ளுங்கள். ஒரு மனிதருக்கு என்று சொன்னால் நீங்கள் சொல்லுங்களேன், எத்தனை விதமான எண்ணங்கள் இருக்கிறது? எண்ணங்கள் பலவிதம். குறிப்பாக மேலை நாட்டு அறிஞர்கள், உளவியலாளர்கள் சொல்வது ஒரு மனிதனுக்கு 7 விதமான எண்ணங்கள், இதைத்தான் 7 பிறவிகள் என்றும் குறிப்பிட்டார்கள். 7 விதமான எண்ணங்கள் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரிந்த எண்ணங்கள் சொல்லுங்களேன். ஐயா நீங்கள் சொல்லுங்க. எண்ணங்கள் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள், இது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அப்படி கிடையாது. நல்லது கெட்டது என்பதெல்லாம் பகுத்து ஆராய்வது. அதற்கு மொத்தமாக ஒரு பெயர் உள்ளது. அதற்கு பெயர் சரியா தவறா, ரைட் ஆர் ராங் திங்கிங். ரைட், அது ஒரு திங்கிங். அப்புறம் அடுத்தது வாங்க. சில பேர் ஜஸ்ட் எண்ணங்களை எண்ணிக்கொண்டே இருப்பா, திங்கர், அவ்வளோதான். எதையாவது அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருப்பான், மென்னுக்கிட்டே இருக்கா மாதிரி எதையாவது, ஐயோ சும்மா இருக்குமே, ஏன்னா திங்க் பண்ணணுமே அப்படின்னு திங்க் பண்ணுறவங்க இருக்கா. சில பேர் ஆப்ஷனல் திங்கர் அப்படின்னு பேர். ஆப்ஷனலான்னா தேவையில்லாத தகவல். ஆப்ஷனல் என்ன இருக்குது, இது விட்டால் வேறு என்ன ஆப்ஷனல் இருக்குது, அதை திங்க் பண்ணுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன், தகவல்கள் எண்ணங்கள், இன்ஃபர்மேஷனுக்காக எண்ணுவாங்க. என்னென்ன இன்ஃபர்மேஷன் அதை கேதர் பண்ணுறது. சில டிரைவர்கள் பார்த்திங்கன்னா காரணத்தையே தேடின்னு இருப்பாங்க. வண்டி ஓட்டும் போது தான் காரணங்களை தேடுவார்கள். அது ஒரு எண்ணம். ரீசனிங், ரேஷ்னல் திங்கிங் தான் ரொம்ப நம்ம பெரியார் மாதிரி பகுத்தறிவு ஆராய்ச்சின்னு இருப்பார். வண்டியில் போகும்போது தான் பகுத்தறிவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா அப்போ தான் ஆராய்ச்சி டீட்டெயிலாக படிப்பாங்க. A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பனானா அப்படின்னு டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இந்த 7 விதமான எண்ணங்கள் யார் ஒருவர் குறைக்கின்றார்களோ அவர்களால் தான் நிகழ்காலத்தில் வாழ முடியும். இது மட்டுமில்லை, இன்னும் உணர்ச்சிகள் ஒன்று இருக்கிறது. ஆக என்னென்ன எண்ணங்கள் சரியா தவறா என்று எண்ணிக்கொண்டே இருப்பது, இடைவெளி இல்லாமல் எதையாவது எண்ணிக்கொண்டு இருப்பது, தேவையில்லாத எண்ணங்களை எண்ணிக்கொண்டு இருப்பது, தகவல்கள் சேகரிப்பதற்கான எண்ணங்கள், காரணங்களை தேடுவதற்கான எண்ணங்கள், பகுத்தறிந்து கொண்டே தேடுவதற்கான எண்ணங்கள், ஆராய்வது, டீடைல்டு ஸ்டடி ரிப்போர்ட். இப்படி இந்த 7 விதமான பிறவிகள் போல 7 விதமான எண்ணங்களை நீங்கள் அடக்கி ஆண்டீர்கள் என்றால் உங்களால் நிகழ்காலத்தில் இருக்க முடியும். இது மட்டும் போதுமா என்று சொன்னால் அது மட்டும் போகாது. மீண்டும் நீங்கள் 13 வகையான ஃபீலிங்ஸ், உணர்ச்சிகளையும் நீங்கள் அடக்க வேண்டும். அதற்கும் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பயிற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களால் யார் ஒருவர் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் நிகழ்காலத்தில் வாழ முடியும். நிகழ்காலத்திலே நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள் என்றால்
உங்களுக்கு நிகழ்வதெல்லாம் உங்கள் வருகின்றவையெல்லாம் வசந்த காலங்களாக மாறிவிடும். ஆகவே தாங்கள் 12 வகையான உணர்ச்சிகள் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நிலையற்ற ஃபீலிங்ஸ், இன்கன்சிஸ்டன்ட், சிம்பத்தி ஃபீலிங்ஸ், எம்பத்தி, இரக்கமுள்ள, எம்பத்தி, அடுத்தவர்களின் மனதிற்குள் உள்புகுந்து கற்பனையாக உள்புகுந்து அந்த கற்பனைகளில் அவர்களை பற்றி அறிந்து கொள்வது. இராக்டிக் திங்கிங், ஒழுங்கற்ற திங்கிங். அன்ரீசனபிள், தேவையில்லாத. அன்ரிலையபிள், நம்ப முடியாத காரணங்களுக்காக சப்ஜெக்டிவ் ஃபீலிங்ஸ். ஹாப்பி, சேட்னஸ், சோகமான ஃபீலிங்ஸ். ஃபியர்ஸ் ஃபீலிங், சேட்னஸ் ஃபீலிங். இப்படி பல வகையான உணர்வுகளையும் நீங்கள் அடக்கி ஆள வேண்டும். எப்பொழுது ஒரு மனிதன் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பழகிக் கொள்கிறார்களோ அப்பொழுது அவர்களுக்கு இயல்பாகவே நிகழ்காலத்தில் வாழும் கலை வந்துவிடும். நிகழ்காலத்திலே வாழும் கலை வந்துவிட்டால் அது மிகப்பெரிய வரம். அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் சிறந்த டிரைவர்களாக நீங்கள் வாழ்க்கையை வழிநடத்த முடியும் என்பது உளவியலாளர்களின் கருத்து. இதே உளவியலாளர்கள் 5 வகையாக டிரைவர்களை, ஓட்டுநர்களை பிரிக்கின்றார்கள். முதல் வகை த டிஸ்ட்ராக்டட் டிரைவர். டிஸ்ட்ராக்டட் மீன்ஸ் மிகவும் எளிதாக அவர் கவனத்தை திருப்பி விடலாம். அவர்கள் குறிப்பாக இதற்கு உதாரணம் என்று சொல்ல வேண்டுமென்றால் ரொம்ப இயல்பாகவே ஒரு பாடல் சத்தம் கேட்கும் பொழுது பிற்பொழுது யாராவது பேசிக்கொண்டிருந்தால் உடனே அவர்கள் அந்த அந்த எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் சைகை காட்டுவார். மல்டி டிஸ்ட்ராக்டட் டிரைவர் என்று அழைக்கப்படும். ருஷ்டு டிரைவர், ரொம்ப வேகமாக பயணம் கூட, ரொம்ப ஃபாஸ்டாக. ருஷ்டு டிரைவர். எமோஷ்னல் டிரைவர். இந்த எமோஷ்னல் டிரைவர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவர்களுடைய உணர்வுகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்து இந்த எமோஷ்னல் டிரைவர்ஸ் பண்ணுவான். இந்த நியூ டிரைவர்ஸ், இந்த நியூ யங் டிரைவர் லெஃப்ட் சைட் ட்ரக்ஸ். ஆமாம், யங் டிரைவர்ஸ். இந்த யங் டிரைவர்ஸ் they normally drive the car in the left side. எல்லாரும் ரைட் சைடில் போயின்னு இருப்பான், இவர் மட்டும் ஒரு ஆப்போசிட்டில் போயின்னு இருப்பார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த இளம் ரத்தம் இருக்கிறதால ஆப்போசிட்டில் கார் ஓட்டுவான். ஸோ அதனால் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி சோல்ஜர்ஸ், இராணுவத்திடம் உட்கார வைத்து பயிற்சி கொடுத்தால், கரடு முரடான பாதைகளில் பயிற்சி கொடுத்தால் அவர்கள் வருவார்கள். ஃபெத்திகே டிரைவர், யார் எப்போ தூங்குவான்னே தெரியாது. ஸோ அதை இன்றைக்கி நிறைய டெக்னாலஜி இருக்குது. அந்த டெக்னாலஜி மூலயமா டிரைவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு தேவையான, இதில் ஏதேனும் என்ன சந்தேகங்கள் இருந்தாலும், இந்த பயிற்சியிலே உங்களுக்கு என்ன விதமான சந்தேகங்கள் இருந்தாலும், எந்த உணர்வுகளை, இதற்கு ஆங்கிலத்தில் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்று பெயர் உண்டு. காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி என்ற பயிற்சியில் தாங்கள் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் எண்ணங்களோ உங்கள் உணர்ச்சிகளையோ நீங்கள் குறைக்கும் பொழுது மட்டும்தான் நிகழ்காலத்தில் வாழ முடியும். நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மட்டும்தான் உங்களால் நிதர்சனமாக இருக்க முடியும். இப்பொழுது யாரெல்லாம் டிஸ்ட்ராக்டட் டிரைவர் என்பதை கை தூக்குங்கள். என்னால் ஒரு காரில் நான் பயணம் செல்லும் போது என்னால் எளிதாக மல்டி டாஸ்கிங் செய்யக்கூடிய, எளிதாக திசை திரும்புதல், கையை தூக்குங்கள். ரொம்ப வேகமாக ஓட்டும் டிரைவர்கள், எமோஷ்னல் டிரைவர்கள். நான் கார் ஓட்டும் பொழுது ரொம்ப எமோஷ்னல் ஆகிவிடுகிறேன். நியூ டிரைவர், யங் ஏஜ் டிரைவர் என்ன, ஃபெத்திகே டிரைவர். இன்றைக்கி யூ ஹாவ் த டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரி டிரைவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள் என் நம்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர்களுக்கு தேவையான உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவரை அணுகி அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவரலாம். மேலும் இது சார்ந்து ஏதாவது டெக்னாலஜி உங்களுக்கு தேவைப்பட்டால்
சுற்றுலா வழிகாட்டியின் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக்கொண்டு, அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். ஓடுகின்ற எண்ணங்களிலே நீங்கள் கார்களை ஓட்டுகின்றீர்கள். நாங்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் ஓடுகின்ற எண்ணங்களை ஓட்டுகிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தங்களின் பொன்னான நேரத்தை இதில் என்னுடன் செலவு செய்ததற்கு மிக்க நன்றி. இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே